6 வருஷமா நம்ம ப்ராஃபிட் தான் பண்றோம் ஆன் பேப்பர்ல. நம்முடைய பிசினஸ்ல வந்து எத்திக்ஸை நாங்க சொல்றதுனால எத்திக்ஸை பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் 2 பிசினஸே கிடையாது. ஒரே ஒரு அக்கௌண்ட், எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், எல்லாமே அக்கௌண்ட்ல இருந்து தான் போகும். அதர் தேன் பெட்டி கேஷ் எல்லாமே அங்க தான் போகும். நம்ம பேப்பர்லயும் ப்ராஃபிட் பண்றோம், ரியலாவும் ப்ராஃபிட் பண்றோம். ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு பாஸ். நான் சாணக்கிய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து 62 ஸ்டாஃப் இருக்கிறாங்க இந்த 6 வருஷத்துக்குள்ள. கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஹியூஜ் growth. நமக்கு வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு, ஸ்டூடியோ இருக்கு, ஆள் இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 6 வருஷமா நம்ம ப்ராஃபிட் தான் பண்றோம் ஆன் பேப்பர்ல. நம்முடைய பிசினஸ்ல வந்து எத்திக்ஸை நாங்க சொல்றதுனால எத்திக்ஸை பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் 2 பிசினஸே கிடையாது. ஒரே ஒரு அக்கௌண்ட், எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், எல்லாமே அக்கௌண்ட்ல இருந்து தான் போகும். அதர் தேன் பெட்டி கேஷ் எல்லாமே அங்க தான் போகும். நம்ம பேப்பர்லயும் ப்ராஃபிட் பண்றோம், ரியலாவும் ப்ராஃபிட் பண்றோம். அதுக்கு என்னன்னா சிம்பிளான ஃபார்முலா. நான் எப்படி நடத்துறேன் அப்படின்னா, ப்ராஃபிட் பண்ணணும்னு ஒரு பிசினஸ் பண்றது இல்ல, லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிசினஸ் பண்றேன். இந்த சின்ன டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு குடும்பம் நடத்துற மாதிரி தான் நான் கம்பெனி நடத்துறேன். எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்குள்ள செலவழிக்கிறேன். ஸோ ஆப்வியஸா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாசம் 1 லட்ச ரூபா வந்தது அப்படின்னா 10,000 ரூபாய் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன். இது என் காசு இல்லை அப்படின்னு. ஸோ அடுத்த மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் 90,000க்குள்ள முடிஞ்சிடும். அப்போ 10,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட். அடுத்த மாசம் எனக்கு 2 லட்ச ரூபா வந்துச்சு, ஒரு 20,000 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். ஸோ 1,80,000க்குள்ள நான் செலவழிக்கணும், மிச்சம் 20,000 எனக்கு. இப்படி ஐ எம் மேக்கிங் த ப்ராஃபிட். நான் வந்து என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளதான் நான் செலவு செய்றேன். ஸோ ஐ எம் ஏபிள் டு சஸ்டைன். 6 வருஷமா நம்ம வந்து கொண்டு போயிருக்கிறோம். இது வரைக்கும் 6 ஐடி ரிப்போர்ட் நம்ம பண்ணிருக்கிறோம். நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணாலும் அந்த மாசம் அந்த சம்பளம் தான். பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டேவும் உங்களுக்கான ப்ராஃபிட்டை நீங்க கூட்ட முடியும். யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் இன்கம். பிசினஸ்ல வந்து அது சாத்தியம், ஒர்க்ல அது சாத்தியம் இல்லை. மீன்வைல் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். பிரதர் வந்து சொன்னாரு, நான் அந்த மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், லாஸ் ஆச்சு, அப்புறம் நான் வேலைக்கு போனேன். இந்த டிசிஷன் மேக்கிங் தான் வந்து ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். இப்ப திரும்பவும் வேலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உத்தரவாதமான சம்பளம் கிடைக்கும். வேலையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? மாசமான சம்பளம், இஎம்ஐ கேரண்டியா கட்டிடலாம். எவ்வளவு வருமானம் வரும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவழிச்சா போதும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நிறைய நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன். நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன், என்னுடைய அசெட்ஸ் நான் வாங்கின அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான். பிசினஸ்ல வந்த பிறகு நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கல, ரொம்ப வாங்க முடியாமலே ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கு என்னன்னா பிசினஸ்லயே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தேன். ஸோ பிசினஸ் இஸ் க்ரோயிங், பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 2019 ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு பாஸ். நான் சாணக்கிய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து 62 ஸ்டாஃப் இருக்கிறாங்க இந்த 6 வருஷத்துக்குள்ள. கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஹியூஜ் growth. நமக்கு வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு, ஸ்டூடியோ இருக்கு, ஆள் இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 6 வருஷமா நம்ம ப்ராஃபிட் தான் பண்றோம் ஆன் பேப்பர்ல. நம்முடைய பிசினஸ்ல வந்து எத்திக்ஸை நாங்க சொல்றதுனால எத்திக்ஸை பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் 2 பிசினஸே கிடையாது. చంపొద్దు నేను